இப்ப எதுக்காக நடிச்சீங்க? நீங்க போலீஸ்னா பெரிய இவங்க நினைப்பா. இப்ப எதுக்காக அடிச்சீங்கன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். ஓ, காரணம் சொல்லணுமா? உன்னெல்லாம் காரணமே இல்லாம அடிக்கலாம். இருந்தாலும் நீ கேக்குறனால சொல்றேன். சிஸ்டர், என்னாச்சு? நீங்க லிஃப்ட்டுக்குள்ள மாட்டினதுக்கு காரணமே வேற யாரும் இல்ல, இந்த மேடம் தான். என்ன? நானா? என்ன தேவையில்லாம என் மேல வீண் பழி போடுறீங்களா? கடையில லிஃப்ட் ஒர்க் ஆகாம இருந்ததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? லிஃப்ட் ஒர்க் ஆகாம போனதுக்கு காரணம் நீ இல்ல. ஆனா லிஃப்ட்டுக்குள்ள ஐஷு போனதுக்கு காரணம் நீதானே. நான் எப்படி பொறுப்பாக முடியும்? லிஃப்ட் வேலை செய்யாதுங்கிற விஷயமே ஐஷு உள்ள போய் மாட்டிக்கிட்ட பிறகுதான் எனக்கு தெரியும். ஆமா சிஸ்டர், லிஃப்ட் வேலை செய்யாததுக்கு அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு எப்படி அது தெரியும்? ஏங்க, கடையில சேல்ஸ் கேர்ள் பேசுனத வச்சு அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வந்ததா சொல்றேன். இந்த பொண்ணு லிஃப்ட் வேலை செய்யாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுதான் உங்களை வேணும்னே உள்ள அனுப்பியிருக்கா. எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதனால சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க அதுல மாட்டினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பொண்ணு தான். இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டர். என்ன நீங்க என்ன பார்த்து கொலகாரி ரேஞ்சுக்கு பேசுறீங்க? லிஃப்ட் வேலை செய்யாத விஷயம் எனக்கு தெரியாது. ஓ, தெரியாது. ஐயா, sister! இப்ப சொல்லு, லிஃப்ட் வேலை செய்யாத விஷயம் உனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சேதான் ஐஷு உள்ள அனுப்புனேன். எனக்கு ஐஷு பிடிக்காது, அதான். என்ன காவிய சொல்ற? நீ வேணும்னே இதை பண்ணியா? ஆமா. தீபாவளி அப்போ உங்க மேல பட்டாசு படுற மாதிரி நான் தான் பண்ணேன். நீங்க மாமா கூட பேசுறது, பழகுறது எதுவுமே சுத்தமா பிடிக்கலன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க எப்பவும் ஒன்னாதான் இருக்கீங்க. எப்பவும் அவர் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்காரு. என் கூட தனியா இருக்கும்போது கூட உங்களை பத்தி தான் பேசுறாரு. அது தெரிஞ்சு அனீஷ் அன்னைக்கு என்ன அடிச்சாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் உங்களை இப்படி பண்ணேன். அனீஷ் எனக்காக உன்னை அடிச்சாரா? ஆமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிதான் என்ன அடிச்சாரு. அதுக்கு பழி வாங்க தான் நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு கொல்றது என் எண்ணம் இல்ல. ஆனா என் மாமா விட்டு நீங்க நிரந்தரமா பிரியணும். அச்சோ காவ்யா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் அவனை விட்டு விலகி போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த கல்யாணம் நிச்சயம் அனிஷ் என் லைஃப்ல ஏன் வந்தாரு? இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. அப்படி உனக்கு தெரிய வந்தாலும் நீ புரிஞ்சுப்பியான்னு தெரியல. என்ன நீ எப்பவுமே புரிஞ்சுக்க போறதில்ல. நான் இப்ப அவன் கூட பழகுறது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? கல்யாணம் முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு. நீ இப்படி ஏதாவது பண்ணி அது ஆதிக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் உன் லைஃப் தான் கேள்விக்குறியாகும். சரி, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ போ. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த பொண்ணுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காம உன் உயிரை பறிக்கிற அளவுக்கு போயிருக்க. நீ யாருக்கும் தெரிய வேண்டாம்னு மன்னிச்சு விடுறேன். மேடம், நான் அந்த குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு. ஆனா காவ்யா என்ன அவங்க குடும்பத்துல ஒரு ஆளை பாக்குறதே இல்ல. வெளியால தான் பாக்குறா. அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. போக போக சரியாயிரும். ஆதிக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா இந்த மாதிரி அவ நடந்துக்க மாட்டா. எதுக்கும் ஐஷு, அங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. சரிங்க சிஸ்டர். என்ன இன்னும் சிஸ்டர்னு கூப்பிட்டு சும்மா அக்கானே கூப்பிடலாம். சரிங்கக்கா. நீ என்ன சைலண்டாவே நிக்கிற? இல்ல, கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புனு கை நீட்டிட்ட. ஒருவேளை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திருந்தா? பார்த்தா எனக்கு என்ன? அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கா. மூஞ்ச பார்த்ததும் ஒன்னு நல்லா கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்துட்டேன். ஓ, அப்ப என்ன பார்த்தா என்ன கொடுக்கணும்னு தோணுது? அவளுக்கு கொடுத்த அதே அடியை கொடுக்கவா? வேண்டாமா தாயி, நீ கொடுத்தாலும் கொடுத்துருவ. பார்த்ததுலயே பாதி வயிறு கலக்கிருச்சு. லூசு. தேங்க்ஸ். நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஐஷுவை காப்பாத்துவீங்கன்னு எதிர்பார்க்கல. அட விடுங்க ப்ரோ, எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவீங்க? ஆக்ரால இருந்து வந்ததுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உண்மையாவே ஐஷுவை நீங்க லவ் பண்றீங்கன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அது பிரசன்ட்ல டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துப்பீங்கன்னு நம்புறேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னோட பாஸ்ட் பிரசன்ட் எதுவும் அவங்கள பாதிக்காது. ஆ, ஓகே. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே ஐஷுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவ பார்வையில்லாத போது கூட எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா இப்போ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றா. சோ நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கணும். நான் அவங்கள பாத்துக்கிறத விட நீங்க கொஞ்சம் உங்க கண்ணை திறந்து பாருங்க. என்ன புரியல? நம்ம மனசுல ஒரு கேள்வி வருதுன்னா அதுக்கு சீக்கிரமா விடை கண்டுபிடிச்சிடணும். ஐசுவை சுத்தி ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது ஏன் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கல. அது ஏன்னு எனக்கு புரியல அனீஷ். அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. ஒரு விஷயத்த வச்சுட்டு இவங்க இப்படிதானே முடிவு பண்ணாதீங்க. அன்னைக்கு ஆக்ரால இலக்கியான்னு பேரு கேட்டதை நான் ஓடினதை வச்சு நான் தப்பானவன் முடிவு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஐஷுவை காப்பாத்தினதும் நான் நல்லவனு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு இன்சிடென்ட் வச்சுட்டு ஒரு ஆள் இப்படிதானே நீங்க முடிவு பண்ணாதீங்க ப்ரோ. உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அன்பா கூட இருப்பாங்க. ஆனா அது பொய்யா கூட இருக்கலாம். உங்க பின்னாடி முதுகுல குத்திட்டு இருப்பாங்க. ஆனா அது உங்க கண்ணுக்கே தெரியாது. ஒரு சிலர் தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காம நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள நீங்க கெட்டவங்களா பாப்பீங்க.
ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் பிழையா இருந்தா புத்தகத்தையே கிழிச்சு போடக்கூடாது. அப்புறம் கடைசி பக்கம் இருக்கிற விளக்கம் தெரியாமே போயிரும். முதல்ல உங்க கண்ணை திறந்து உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை வச்சு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட முடியாது. நமக்கு யார் கெடுதல் செய்யறான்னு உண்மையாவே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன ப்ரோ, நான் சொல்ல வர்றது ஏதாவது புரியுதா இல்லையா? இவர் யார சொல்றாரு? அம்மா அப்பா யாருக்கும் கெடுதல் நினைக்கிற ஆள் கிடையாது. காவியாவும் அப்படி பண்ண சான்ஸே இல்ல. ஒருவேளை இதெல்லாம் மாமாவோட வேலையா இருக்குமோ? ஆனா இன்னைக்கு நடந்ததுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. காவியாவை தான் சொல்றாரா? மாமா கொஞ்சம் அங்க பாருங்க. எங்கடா? கொஞ்சம் ஐஷுவை பாருங்க. அவங்க மனசுல லேசா காதல் துளி விடுதுன்னு நினைக்கிறேன். டேய் ஆமாடா, பாக்குற பார்வையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமும் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த காதல் செடியில ஒரு லாரி தண்ணியை ஊத்தி சீக்கிரம் வளர்த்துடலாம். ஒரு லாரி தண்ணியை ஊத்துனா செடி அழுகி செத்துறாது. பாலா, என்னம்மா? உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது. இப்படியே பேசி பேசி சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்க போற. அது உங்க பையன் கூட ஃப்ரெண்டா நினைக்க தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. என் பையனை ஐஷு மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார வைக்க போறேன். ஆணி அடிச்சா வலிக்காது. டேய், நான் காதல வளர்க்கறது எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. சரி சரி, கோவப்படாதீங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி கேளு சொல்றேன். இப்போ ஐஷு காதல விழுக்கிற மாதிரி என் பையனை பத்தி பில்டப்பா 4 வார்த்தை பேசு. ஓ, அவ்வளவுதானே? எப்படி பின்றன் மட்டும் பாருங்க. மா, என் நண்பன் இருக்கானே உண்மையாவே கிரேட் தான். யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தா தான் உயிரை பணைய வச்சு இப்படி ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பாங்களா? ஒரு ரியாக்ஷனும் இல்ல. டேய் டேய், என்னத்துல பேசுற? கொஞ்சம் சத்தமா பேசு. காதல விளையாட போல. இதுக்கு மேல கத்துனா மொத்த கடையும் கேட்கும். அவங்க காதல்ல மூழ்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவ இன்னும் மூழ்கி வெளியவே வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. சரி சரி, இப்ப பாருங்க. அம்மா! டேய் மகனே, ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி கத்துற? நார்மலா பேசு. அட போங்கம்மா, இப்படின்னா அப்படிங்கிறீங்க, அப்படின்னா இப்படிங்கிறீங்க. நான் எப்படிதான் பேசுறதா? சரி, எப்படினாலும் பேசிக்கொள்ள. என் பையனை பத்தி 4 வார்த்தை நல்லபடியா பேசுடா. சரி சரி, இப்ப பாருங்க. அம்மா, என் நண்பன் கிரேட்ல ஒரு பொண்ணுக்காக உயிரையே பணைய வைக்க ட்ரை பண்ணிருக்கான். மாமா கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பாக்குறாங்க. பில்டப் பண்ணு, பில்டப் பண்ணு. என்னதான் காதல் இல்ல கத்திரிக்காய் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் ஐஷு மேல ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு லவ் இருந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. ஆமாடா, சரியா சொன்னேன். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி சொன்னதையும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பானே தவிர மனசுல எதுவும் இருக்காது. அந்த பழைய காதலெல்லாம் அவன் என்னைக்கோ குழி தோண்டி புதைச்சிட்டான். சும்மா ஏதோ பில்டப் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. ஐஷு மேலதான் அவனுக்கு முழு காதலும் இருக்கு. அதை புரிஞ்சுக்கதான் மாட்டேங்கிறான். போக போக புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். டேடி, என்ன என் மருமக பாக்குறாளே இல்லையா? இங்கேதான் பாக்குறாங்க. அவ்வளவுதான். நம்ம கொடுத்த பில்டப்ல இப்போ அந்த துளிர் விட்ட காதல் செடியாகி மலர்ந்து பூ பூத்து இருக்கும். அப்படிங்கிற வா டெஸ்ட் பண்ணி பாப்போம். டேய் ஆமாடா, நம்ம கூப்பிடுறது கூட காதல பார்க்காம என் பையனை எப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கா பாரு. அம்மா, எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இந்நேரம் உங்க ட்ரீம்ல டோயிட்டே பாடிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம பேசாம போயிருவோம். அதுவும் சரிதான், வா. என்ன வர சொல்லிட்டு எதையும் யோசிச்சுட்டே இருக்க? நீ வர சொன்னனால எங்கேயாவது வெளியே போறோமோன்னு நினைச்சேன். எங்கேயும் போல, வீட்டுல தான் இருக்க போறோம். சரி, இப்போ கொஞ்ச நாளா ஐஷுவை சுத்தி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குல்ல? ஆமாடா, நானும் கவனிச்சேன். ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம ஐஷுக்கு ஜாதகம் பார்த்துட்டு வரலாமா? லூசு, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், காமெடி பண்றேனா? சீரியஸா சொல்றேன்டா. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா வீட்ல உள்ள பெரியவங்க இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாதகம், ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பாக்குறதுலாம் சுத்த மூடத்தனம். டேய், நானும் சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னேன். எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறேன்? ஓ, இன்னைக்கு லிஃப்ட்ல நடந்த ஆக்சிடென்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? லிஃப்ட் ரிப்பேர் ஆகி யார் உள்ள போயிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும்.
இன்னைக்கு மட்டும் ப்ராப்ளம் வந்திருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட். அப்போ தீபாவளி அன்னைக்கு அவ கையில பட்டாசு பட்டது. அதுவும் ஆக்சிடென்ட் தான்டா. பட்டாசு வெடிக்கும் போது கையில படாதா என்ன? பார்த்து வெடிக்க வேண்டியதானே ஐஷு சொன்னதுக்கு நான் பட்டாசு வைக்கவே இல்லைன்னு சொன்னான். அவ வைக்கலைனா அவ பக்கத்துல பட்டாசு வேற யார் வச்சிருப்பா? காவ்யா, மச்சான் நீ சொல்றது சரிதான். நம்ம 4 பேரும் அங்கேயே இருந்தோம். பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். கொஞ்ச நேரம் காவ்யா வந்த இடத்துலயே காணோம். சடனா தானே வந்தா. வெறும் அதை வச்சு மட்டும் நான் சந்தேகப்படல. இன்னைக்கு கூட லிஃப்ட் வேலை செய்யாத விஷயத்த அங்க வேலை செய்யற ஆட்க ஏற்கனவே காவ்யா கிட்ட சொல்லிட்டதா அங்க வச்சு சொன்னதை நானும் கவனிச்சேன். ஆனா பதட்டத்தெல்லாம் விட்டுட்டேன். ஆமாடா, நானும் கவனிச்சேன். அதுக்கு கூட காவ்யா நீங்க வேற யாரையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்கன்னு சொல்லி என்னென்னத்தையோ சொல்லி சமாளிச்சா. அங்க கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு க்ரௌட் இல்லையே. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கள யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. கடையில வேலை செய்யறவங்க சும்மா வீண் பழி போடணுங்கிற அவசியமும் இல்ல. ஆனா ஐஷு இப்படி பண்றதுக்கு காவ்யாவுக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது? அனீஷ் ரொம்ப பொசிசிவான ஆளுன்னு ஐஷு பல தடவை சொல்லியிருக்கா. ஆனா எந்த இடத்துலயும் அவர் பொசிசிவ் ஆகி நான் பார்த்ததே இல்ல. காவ்யாவும் எப்பவும் சிரிச்சுட்டே தான் பேசுவா. அவ கோவத்தை முகத்துல காமிச்சதே இல்ல. ஆனா அதுதான் சந்தேகமாவே இருக்கு. ஒருவேளை எனக்கும் ஐஷுக்குமான உறவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ இப்படிலாம் ஐஷு கிட்ட நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். உனக்குள்ள எதுக்கு இவ்ளோ குழப்பம்? இப்படி நமக்குள்ளேயே பேசிக்கிறத விட்டுட்டு பேசாம அவங்க கிட்டயே ஸ்ட்ரைட்டா கேட்டுரு. அதுவும் சரிதான். இரு, அவளே கூப்பிடுறேன். காவ்யா, காவ்யா. வாங்க, நான் எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. கேளுங்க. எனக்கும் ஐஷுக்கும் நடுவுல இருக்கிற உறவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன காவ்யா, கேட்டதும் சைலண்ட் ஆயிட்ட? அது ஒண்ணும் இல்ல. திடீர்னு இப்படி லூசு மாதிரி கேள்வி கேக்குறீங்களா? அதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். இல்ல, உனக்கு என்ன பதில் தோணுதோ அதை சொல்லு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவு ஒரு அழகான நட்பு. சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்ல வளர்றீங்க. இத பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ சின்ன வயசுல இருந்து என் மேல ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் அப்படிதான். நீ வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு. ஸோ இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்திலாம் உனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஐஷுவும் நானும் பழகுற விதம், பழகுறது உனக்கு பிடிக்கலனா நீ டைரக்டா என்கிட்ட சொல்லலாம். அதுக்காக ஐஷுவை எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறது? எனக்கு புரியல மாமா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லடா, நாங்க பழகுறது உனக்கு பிடிக்கலனா நீ டைரக்டா என்கிட்ட சொல்லு. அதுக்காக நான் ஐஷு கூட பழகுறத நிறுத்திடுவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்ய மாட்டேன். அதுக்காக ஐஷுவை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதோ இல்ல பொசிட்டிவ் ஆகி தேவையில்லாம எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறதோ வேணான்னு சொல்ல வரேன். என்ன மாமா நீங்க என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நான் எதுக்காக உங்களை பிரிக்கணும்னு நினைக்க போறேன்? ஏய், இப்ப எதுக்கு அழுகுற? நான் சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் அப்படி கேட்டேன். நீங்க ஒண்ணும் என்ன சந்தேகப்படல. நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. ஐஷுக்கு எதிராக நான் தான் செயல்படுறேன்னு உங்களுக்கு தோணுது, அப்படிதானே? ச்சே, அப்படி இல்லடாமா. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அதை அழிச்சிருன்னு சொல்றேன். இன்னைக்கு லிஃப்ட்ல நடந்தது, அன்னைக்கு பட்டாசு வெடிச்சது, அப்புறம் அவ கையில சூப் போட்டுச்சு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உன் மேல ஒரு சின்ன சந்தேகம். அதான் கேக்குறேன். ஏன் மாமா, உங்களை பிரிக்கிறதுக்காக அவங்களை கொல்ற ரேஞ்சுக்கு நான் போவேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நான் சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இல்ல என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் ஊருக்கே போயிடுறேன். ஆனா இப்படிலாம் என் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. காவ்யா, நான் உன் மேல பழி போடல. நான் உன்கிட்ட ஒரு கேள்வியா தான் கேக்குறேன். நீங்களும் அவங்களும் பழகுறது நான் என்னைக்குமே தப்பா பார்த்ததே இல்ல. உங்க நட்பு ரொம்ப அழகானது. நான் என்னைக்குமே அது தப்பா நினைச்சதே இல்ல. என்ன போய் சந்தேகப்படுறீங்கல்ல நீங்க? ஏய் சாரி, சரி அழாத, விடு. இல்ல, என்ன நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் ஊருக்கு போறேன். ஏதோ ஒரு டவுட்ல கேட்டுட்டேன், விடு. இல்ல மாமா, என்ன இருந்தாலும் நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஏய் சாரிடா, அதுக்கே இவ்ளோ அழுகுற. விடு, நான் சந்தேகப்பட்டது தப்புதான். நீ அழாம உள்ள போ. சிஸ்டர், அவன் தான் சொல்றான்ல, ஐஷு மேல உள்ள அக்கறையில கேட்டுட்டான். விடுங்க, இதை பெரிய விஷயமாக்காதீங்க. இல்லண்ணா, உங்க 3 பேரோட நட்பை நான் ரொம்ப பெருசா மதிக்கிறேன். என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டாரே. சரி விடுங்க, அவன் ஏதோ தெரியாம கேட்டுட்டான். எங்க 2 பேருக்கும் ஐஷு ரொம்ப முக்கியம். அவன் மேல உள்ள அக்கறையெல்லாம் இப்படிலாம் பேசிட்டான், விட்டுருங்க. நீங்க அழாம உள்ள போங்க சிஸ்டர். இல்லண்ணா, நான் ஊருக்கே போறேன். இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நான் உயிருக்கு உயிரா விரும்புறவரே என்ன சந்தேகப்படுறாரு. ஐயோ காவ்யா, தெரியாம கேட்டுட்டேன், விடு. சாரி, போதுமா? சாரிடி, உள்ள போ. உஃப், இந்த பொண்ணுங்களுக்கு கண்ணீர் எங்க இருந்து தான் வரும்னே தெரியல. டேம திறந்து விட்ட மாதிரி கொட்டுது. ஒரு கேள்வி கேட்டதுக்கே கோச்சிட்டு ஊருக்கு போறேங்கிறா. இவளை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல.
மச்சான் இதுக்கு தான் பார்த்து பேசணுங்கிறது. சரி நீ எப்படியோ சமாளி, நான் கிளம்புறேன். எது கிளம்புறியா? டேய் என் கொஸ்டினுக்கு இன்னும் தீர்வே வரல. இவ பண்ணலனா பிரச்சனை அப்ப யார் மூலமா நடக்குது? டேய் எதர்ச்சியா கூட நடந்திருக்கலாம். சரி இப்போ எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். எது கிளம்புறியா? எங்க போற நீ? அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடா, அதான். அடே அடே நடிக்காத. அம்மா வெயிட் பண்ணுவாங்களா இல்ல வால் வெயிட் பண்ணுமா? ஏய் அதெல்லாம் இல்ல. சரி சரி கிளம்பு கிளம்பு, ரொம்ப பல்ல காட்டாத. 32 பல்லும் வெளியே தெரியுது. சொல்லுங்க மேடம். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன், கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. ஏன் சார் ஏன் வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ மேடம் என்ன பார்த்தாச்சா? பார்த்துட்டு என்னடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. என்னால முடியாது. அப்பா குடிச்சிட்டு வந்து தூங்காம இன்னும் சலம்பிக்கிட்டு இருக்காரு. நான் வெளியே வந்தா ஈஸியா மாட்டிடுவேன். நீங்களும் இங்க நிக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க. உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையோட வந்திருக்கேன், இப்படி போன்னு வெறுத்துறேன். அப்படிலாம் உன்னை பார்க்காம என்னால போக முடியாது. என் செல்லம்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். இன்னைக்கு நான் வெளியே வந்தா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் மாட்டிடுவேன். இங்க பாரு, உன்னை பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். நீ இப்ப வர அவ்வளவுதான். ஏங்க இப்படி படுத்துறீங்க? ப்ளீஸ் என் செல்லம்ல சர்ச்சில் வேற ஏதோ ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ். பார்த்தா என்ன, நம்ம சொல்ற வேலை மிச்சம். அவங்களே கண்டுபிடிச்சா நல்லதுதான், விடு. நீங்க இருக்கீங்களே, ப்ளீஸுங்க, நான் வரல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சரி மேடம் ரொம்ப கெஞ்சுறீங்க, அதனால விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன? நீ ஒண்ணு கூட நான் கிளம்பி போயிடுறேன். சி போங்கங்க. வர்றா, உடனே புரிஞ்சிருச்சு. நீ கூட நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. அப்ப என்னாலையும் போக முடியாது. சதீஷ் சொன்னா கேளுங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு கொடுக்கலாம் தெரியாது. இடி உங்ககிட்ட நேர்லயா கேக்குறேன், ஒரு போன்ல தானே. அதெல்லாம் முடியாது. எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, நீங்க கொடுத்துட்டு அப்புறம் வைக்கப்படுங்க. போங்க சதீஷ். நீ கூட நான் போயிடுறேன். சரி, ஆனா ஒண்ணுதான். அது போதும். என்ன கிடைச்சுச்சா? நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமாவது எனக்கு கிளம்பணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா இப்போ சுத்தமா கிளம்பணும்னு தோணல. ஏன் தோணல? நீ போன்ல கொடுத்ததுக்கு பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்க வேண்டாம்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க கிளம்புனா மட்டும் போதும். மேடம் நான் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். முதல்ல வெளியே வரீங்களா? சோ விட மாட்டீங்களே. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சரக்கு வச்சிருக்க, இறக்கி வச்சிருக்க, வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்க. அப்பா வேற தூங்காம பாட்டு பாடிட்டு இருக்காரு. இவர் வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. இப்ப எப்படி போறது? அம்மா ஏண்டி தூங்க சொன்னா தூங்காம அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்க? அது அது வந்துமா, அஞ்சலி என்ன பார்க்க வந்திருக்கான். அதான் பார்த்துட்டு வரலான்னு போறேன். இது அஞ்சலி பார்க்க வந்திருக்காளா? ஏன் அந்த மகாராணிக்கு உள்ள வரதுக்கு வழி தெரியாதா? உள்ள வந்து பார்க்க மாட்டாளா? ஏதோ பொருளை என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் பார்த்துட்டு இப்ப உடனே வந்துடுறேன். சரி சரி பார்த்து போ. ராத்திரி நேரத்துல அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. சரிம்மா. வர வர இவ போக்கே சரியில்லையே. தனியா சிரிக்கிறா, தனியா பேசுறா. எப்ப பார்த்தாலும் போனை கையில வச்சுட்டே சுத்துறா. ஏதோ ஒண்ணு சரியில்லை. மனசுக்குள்ளே காதல் வந்தல்லோ வந்தல்லோ. யோ பேசாம வாய் முழு தூங்கியா நீ வேற. இப்படி போறது? அவரை பார்க்க போறோம். இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லையே. பின்வாசல் வழியா உள்ள போய் மாத்திட்டு போயிடலாம். போனை கட் பண்ணிட்டா. ஒருவேளை மாட்டிருப்பாளோ? என்ன இன்னும் காணோம்? ஒருவேளை வீட்டுல மாட்டிருந்தா என்ன பண்றது? போய் பார்க்கலாமா? ஏங்க இப்படியே விளையாடுவீங்க? அப்பா அம்மாவை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஏய் சாரிடி, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர வச்சேன். சரி உட்காரு. என்னது உட்காருதா? அவ்வளவுலாம் டைம் இல்ல. அம்மா வேற நான் வரும்போது முடிச்சிட்டாங்க. தேடி வந்தா அவ்வளவுதான். நீங்க ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்களா? டக்குன்னு கொடுங்க, நான் கிளம்புறேன். ஏண்டி இவ்வளவு தூரம் தள்ளி நின்னுக்கிட்டு கொடுங்கன்னு சொன்னா எப்படி கொடுக்கறதா? வந்து பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காரு, நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போவீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது.
நீங்க கொடுங்க, நான் சீக்கிரம் கிளம்புறேன். மேடம் ஃபர்ஸ்ட் உட்காருங்க, அப்புறம் நிதானமா பொறுமையா கொடுக்குறேன். சீக்கிரம் கொடுங்க. அச்சோ, அது இல்ல, ஏதோ gift கொடுக்க வந்தேன்னு சொன்னீங்க. ம், இந்தாங்க. ஆமா, என்னது இது? அதை நீயே ஓபன் பண்ணி பாரு. சாரியா, எதுக்குங்க இதெல்லாம்? என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆமா, நீங்களா செலக்ட் பண்ணீங்க? பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி சாரி எல்லாம் செலக்ட் பண்ண தெரியும்? இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? ஏய், எனக்கு முதல்ல நீதான், கடைசியும் நீதான். ஐஷுக்கு சாரி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இதை பார்த்துதான் எனக்கு பிடிச்சி போச்சு. நீ கட்டினா அழகா இருக்குன்னு தோணுச்சு. சரி, நாளைக்கு ஆபீஸ்க்கு இதை கட்டிட்டு வா. அது என்ன நாளைக்கு? அப்புறம் சாரி கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல. இதுக்கு மேட்சா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். இந்த நேரத்துல எந்த டெய்லரும் கிடைக்க மாட்டாங்க. ஓ, இதுல இவ்ளோ இருக்கா? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையே. நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது gift வாங்கிருப்பேன். ஆனா உங்க பர்த்டேக்கு நீங்க எனக்கு gift கொடுக்குறீங்க. என் பொண்டாட்டி, நீயே எனக்கு பெரிய கிஃப்ட். பாரா, இருந்தாலும் பர்த்டே பேபிக்கு ஏதாவது கொடுத்தாகணுமே. அப்படி கொடுத்தே ஆகணும்னு தோணுச்சுன்னா என் கண்ணும் ரெண்டும் காலியா தான் இருக்கு. நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம். ஆ, ஆசைதான், போங்களேன். ஏய், சும்மா தான் கேட்டேன். சரி, உனக்கு gift பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. ஓகே. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நானும் கிளம்புறேன். எங்கங்க, ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ. அன்பான புருஷனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏய், எனக்கு என்ன விட்டுட்டு போயிட மாட்டேல? லவ் பண்ண நாள்ல இருந்து இதை தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை என்னைக்கும் எந்த சுச்சுவேஷன்லயும் விட்டுட்டு போக மாட்டேன். எனிவே, ஹாப்பி பர்த்டே. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? ஹலோ பாஸ், கொஞ்சம் சிரிங்க. இப்போ எப்படி இருக்கு? சரி, நான் கிளம்புறேன். நீங்க பார்த்து டிரைவ் பண்ணிட்டு போங்க. வாங்க மாப்ள, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? அதெல்லாம் எதுவும் வேணாமாமா. ஷைலோ பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காலையிலேயே வா. என் பொண்ணு ஸ்டேஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. காதலுக்கு என்ன நேரங்காலம். அது மட்டும் இல்ல, காதலி கையால அடி வாங்காதவன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆறா, நல்லாதான் பேசுறீங்க. சரி சரி, என் பொண்ணு 2வது ரூம்ல தான் இருக்கா, போங்க. இந்த வீட்ல இருக்கிறதே 2 பேரு, ஆனா 4 ரூம் கட்டி வச்சிருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, என் பொண்ணு படிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, அப்புறம் அவ திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனித்தனி ரூம். அவ கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன மாமா, கட்டிட்டா போச்சு. அவளுக்காக என் மனசுல ஒரு காதல் கோட்டையை கட்டியிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு 4 ரூம் கட்ட மாட்டேனா? மாப்ள, நீங்க பொழைச்சுப்பீங்க. சரி சரி, போங்க. சரிங்க மாமா. ஓ, இவங்க தான் இந்த குட்டி பாப்பாவா? நேம் என்னவா இருக்கும்? பின்னாடி ஏதோ போட்டிருக்கு, அட்ரஸ் மாதிரி இருக்கு. ஏன் ரூம்ல என்ன பண்ற? இந்த போட்டோவை யார் எடுக்க சொல்லுது? அட என்ன டார்லிங், ஒரு ரூம் ஏன் ரூம்னு பிரிச்சு பேசிக்கிட்டு, நம்ம 2 பேருக்கும் ஒரே ரூம் தான். ஏய், நமக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, அதுக்குள்ளே அட்வான்டேஜ் எடுக்கறியா? ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ கொடு. சரி சரி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவ்ளோ கியூட்டா இருக்கு. ட்ரெஸ் எடுக்கும் போது ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களே, அது இந்த குழந்தைக்கு தானா? ஆமா. வாவ், செம்ம கியூட்டா இருக்கு. ஆமா ஷைலோ, இந்த குழந்தை யாரோடது? உங்க ரூம்ல போட்டோ வச்சிருக்கீங்க, அவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவா? நீ கேக்குற क्वेश्चनக்குலாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. சரி, இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவ்னா நம்ம மேரேஜுக்கு வருவாங்களா இல்லையா? இப்போ எதுக்கு நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ கொடு. சரி சரி, கேட்கல விடுங்க. உங்களுக்கு எத்தனை மணி வரை டியூட்டின்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை டிராப் பண்ணிட்டு நானே உங்களை பிக்கப் பண்ணிடுவேன். எனக்கு ஏற்கனவே டிரைவர் இருக்காங்க, உன் உதவி ஒன்றும் தேவையில்லை. சரி, டிரைவரா வரல, உன் கணவனா வரேன். டியூட்டி முடிஞ்சதும் அப்படியே ஒரு நைட் டின்னர் பார்ட்டி போயிட்டு வரலாம். இங்க பாரு, கடுப்பு கிளப்பாத. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏற்கனவே நிச்சயத்துக்கு சாரி எடுக்க போறேன்னு சொல்லி ஆஃப் டே வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடிக்கடி லீவ் போட முடியாது. சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். அடுத்து கல்யாணம், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட், எல்லாத்துக்கும் லீவ் போட வேண்டியது இருக்கும். சரி சரி, இன்னைக்கு நீங்க டியூட்டிக்கு போங்க. நான் கிளம்புறேன், நீயும் இங்க இருந்து கிளம்புறியா? சரிம்மா, போறேன். அந்த போட்டோ கொடு. ஷைலுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? கண்டுபிடிச்சு. குட் மார்னிங் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. சார், என்னங்க gift? கிஃப்டா? என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? சார், giftனா புதுசா தான் இருக்கும். ஆனா இத நான் கொடுக்கல, ரியா கொடுக்க சொன்னா. கொடுக்க சொன்னாலா? ரியா எங்க? சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஆளாளுக்கு விளையாடாம ரியா எங்கன்னு சொல்லுங்க. எது? நாங்க விளையாடுறோமா?
நேத்து ராத்திரியில இருந்து நாங்க 2 பேரும் உங்களால தூங்கவே இல்ல. என்னாலயா? அட ஆமா சார், நீங்க பட்டுக்கு ஒரு சாரியை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. அவ அதுக்கு பிளவுஸ் தைக்கணும்னு சொல்லி என்ன நடுராத்திரியில எழுப்பி டெய்லர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தோம். ஓ, ரியா அப்படின்னா சாரி கட்டிட்டு வந்திருக்காளா? ஆமா. ஆனா உங்க 50 கிலோ தங்கத்தை நீங்க தேடி தான் கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முன்னாடி இந்த Dress உங்ககிட்ட கொடுக்க சொன்னா இத மாத்திட்டு அப்புறம் போவீங்களா? சார் சார், அப்புறமா வைக்க பாருங்க. அப்புறம் உங்க ரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். இப்ப ரியா எங்க இருக்கா? உங்க முதல் முறையா எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் நிக்கிறான். போங்க. ரியாவை முதல் முறையா பார்த்த இடம்னா இதுதான். ஆனா இங்க எங்கேயுமே அவ இல்லையே. ஒருவேளை இந்த தம்பியா தான் இருக்குமோ? தம்பி, உங்க பேர் என்ன? சதீஷ். ஓ, நீங்க தானே அது? ரியா பாப்பா உங்ககிட்ட இந்த பொட்டியை கொடுக்க சொல்லுச்சு. நீங்க பாப்பாவோட எம்டி ஆமல, அவங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி இந்த பரிசை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. அண்ணா ரியா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்கு. பாப்பா அங்கதான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போங்க. தம்பி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. ஒரு ராத்திரியில இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்கா? குயிலாக நான் இருக்க, நெடிலாக நீ வளர்க்க, சென்னை தமிழ் சங்க தமிழானதடி. அறியாமல் நான் இருக்க, அழகாக நீ திறக்க, காதல் மழையாயுள்ளது இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு இவ்ளோ நேரமா? எனிவே, என்னவனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு மடி. என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன். ஹோய் ஹோய் ஹோய். என்ன என்ன அமைதியாவே நிக்கிறீங்க? நீ கொடுத்த சர்ப்ரைஸ்லாம் வாய் அடிச்சு போய் நிக்கிறேன். சாரி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கு. சைஸ் தான் 10மோ 10ஆதோ நினைச்சேன். பரவாயில்ல, கரெக்டா தான் இருக்கு. எப்படி ஒரு நைட்குள்ள இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்க? அதெல்லாம் அப்படிதான். நீங்க வந்துட்டு போனதுல இருந்து நான் தூங்கவே இல்ல. தெரியுது. எனக்கு இந்த சினிமால வர மாதிரி ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. நான் அன்பா அமைதியா அடக்கமா இருக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் திமிரா இருப்பேன். வாய் ரொம்பவே பேசுவேன். எல்லாத்தையும் நீங்க தான் சகிச்சுக்கணும். நானே கோவப்பட்டாலும் நீங்க தான் வந்து சாரி கேட்கணும். நான் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனாலும் நீங்க துரத்தி வந்து காதலிக்கணும். இதெல்லாம் பண்றதா இருந்தா என் காதலை ஏத்துக்கோங்க. என்ன ஓகேவா? டபுள் ஓகே. ஒரு புத்தளே என்னை அடியோடு சாய்த்தவளே. ஓ, இந்த அளவுக்கு போயிருச்சா? இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. என்ன அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு இவ இங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? மாப்ள, உங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல பழி வாங்கணுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே பழி வாங்குறதுக்காக தான். அதனால மாமா, அவளை பழி வாங்கினா மட்டும் போதும். அவ்வளவுதானே? இப்ப பாருங்க ஐடியாவை. யோயோ, கல் எடுத்து என்ன பண்ற? அவங்க மண்டையை உடைக்க போறியா? அது இல்ல மாப்ள, கொஞ்சம் மேல பாருங்க. தேன் கூடு. அதேதான். இந்த கல்லை தூக்கி அதுல எரிஞ்சன்னா அது நேரம் அவங்களதான் கடிக்கும். அதோட ஸ்பாட்லயே 2 பேரும் காலி. ஒருவேளை சாகுற அளவுக்கு போகலைனாலும் 2 பேத்துக்கும் முகமெல்லாம் வீங்கி துடிப்பாங்க. இப்ப பாரு. ஏங்க, தேனி கூட்டை யாரோ கழிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வாங்க. ஏங்க, தேனி கூட்டிட்டு போகுது. போற வரைக்கும் இங்கே நின்னுக்கலாம். இப்படியே நிக்கிறதா இருந்தா இந்த ஜென்மம் முழுக்க நான் நிக்க ரெடிதான். உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். மாமா, தேனியெல்லாம் நம்ம பக்கம் யூட்டன் எடுத்துருச்சுடா. ரெடி ஜூட்.